இளைஞர்கள் வந்து இப்போ காங்கிரஸ் சைடில் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே டிவிகே சைடில் தாவிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். முதல்ல வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போயிட்டு இருந்தாங்க. ஜென்ரலாகவே உலகமெங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்ட், அதாவது வாடிக்கையாக இருக்கிற அரசியல் கட்சிகள் மீது இளைஞர்களுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இது ஒன்றும் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. உலகமெங்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். ஒரு வாடிக்கையான அரசியல் கட்சிக்கு பின்னாடி இளைஞர்கள் போகிறதில்லை. நாங்கள் போனால் அவங்க அதே அரசியல் தானே நடக்குது, எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால முதல் முறையாக வர இளைஞர்கள் புதிதாக தொடங்குகிற அரசியல் கட்சிக்கு போறது நார்மல். ஒன்றும் தமிழ்நாட்டில் இந்த கட்சிக்காக போறது ஒன்றும் ஒரு புதிய பினாமினலாம் கிடையாது. உலகமெங்கும் இதுதான். எல்லா எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் இருக்கிற ப்ராப்ளம் தான். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே கொஞ்சம் அவங்களுடைய நடை உடை பாவனையை கொஞ்சம் மாத்திக்கிறது நல்லது. காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் அந்த ப்ராப்ளம் இல்லை. டிஎம்கே கூட இளைஞர்கள் போய் சேர்றதில்லை, பிஜேபிக்கு போறதில்லை, ஏடிஎம்கேக்கு போறதில்லை. எந்த பார்ட்டிக்குமே இளைஞர்கள் புதிதாக வருவோம் போவதில்லை. நான் ஒத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட்டர், புதுசா அரசியலுக்கு அப்பாற்பட்டு வரவங்க புதிதாக துவக்கப்பட்டுக்கிற கட்சிக்கு மேல கொஞ்சம் ஆர்வமா போறாங்கன்றதை நான் ஏற்றுக்கிறேன். தாவேகா கூட காங்கிரஸ் கூட்டணி சேர்ற மாதிரி ஒரு தகவல் இருக்காங்க. நாங்க இந்தியா கூட்டணியில இருக்கிறோம். இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது காங்கிரஸ் கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்குது. அந்த கூட்டணி தான் காங்கிரஸ் கட்சி இருக்கு. அப்போ ஆட்சியில் பங்கு கேட்பீங்க? இந்த நெகோசியேஷன்ஸ், இந்த டிஸ்கஷன் எல்லாம் வந்து பிரஸ் மூலமா பண்ண முடியாது. எல்லா கட்சிக்குமே தேர்தலில் நின்னாக்கா ஆட்சிக்கு வரணும்னு தான் ஆசை. அதுக்கு தானே தேர்தல் நிக்கிறோம். இல்லாட்டி வெறும் நாங்கள் பொது சேவை செஞ்சுட்டு போடுவோம்ல. தேர்தல் நின்னா எங்களோட பிரதிநிதிகள் ஜெயிக்கணும். எங்க பிரதிநிதிகள் ஜெயிச்சாங்கன்னா அரசாங்கத்துல பங்கேற்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கு. ஆனா அந்த பேச்சுவார்த்தையோ அதோடைய ஃபைனாலிட்டியோ ஒரு பிரஸ் மூலமா பண்ண முடியாது. நீங்க எலெக்ஷன் சூழல் என்ன, அதுக்கப்புறம் எப்படி அமைதுன்னு பார்த்து தான் முடிவு. இப்போ திமுக வந்து பாஜக உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே போல காங்கிரஸ் வளரக்கூடாதுங்கிறதுலயும் குறியா இருக்கிற மாதிரி தகவல் வருது. அப்படிலாம் இல்லை. எங்களுடைய வளர்ச்சி இல்லாத காரணத்துல வேற யாரையும் பிளேம் எல்லாம் பண்ண மாட்டேன். நான் எங்களை தான் பிளேம் பண்ணுவோம். நாங்க வளரணும்னா நாங்க செயல்படுவோம். நாங்க மக்கள் பிரச்சனையை எடுத்து சொல்லணும். எங்களுடைய கட்டுமான வசதியை நம்ம ஒழுங்குபடுத்திக்கணும். நாள்தோறும் நாங்க வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல நாம வந்து வளரணும்னாங்க நடைமுறை பிரச்சனைகளை இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற நடைமுறை பிரச்சனை அழுத்தமாக பேச வேண்டும். அதுல கொஞ்சம் நாங்கள் தவறி விட்டோம் என்பதுதான் என்னுடைய